திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர், கமலாபுரம், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருவதால் சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஆசினி, வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளில் இருந்து திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மாவட்டத்தின் மழை என்பது இல்லாத நிலையில் விவசாய நிலத்தில் தேங்கியிருந்த மழைநீரை வடிய வைத்த பின்னர் நெல் பயிர்களுக்கு உரமடிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டு வந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், கூத்தாநல்லூர், கமலாபுரம், நன்னிலம், பூந்தோட்டம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இந்த மழை பெய்தால் தாளடி நெல் சாகுபடி பணிகள் மீண்டும் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த மழையின் காரணமாக சாலையோர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.